लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानगृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலாராலும் இளங்களில் மேற்குயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதை அடியர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2452வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 10ஆம் திருமொழியுடைய 7வது பாசுரம் 1001வது பெரிய திருமொழி பாசுரம். பரகால நாயகி சகுனங்களை பார்த்து பேசிய பாசுரத்திலே இது மன்மதனை விழித்து பேசுகிற பாசுரம். இதிலும் ஒவ்வொரு பழமொழி வருகிறது. அந்த வகையிலே இதில் ஒரு பழமொழியை சொல்லுகிறாள் பரகால நாயகி. முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிலோக திவாகரம் இசுகோவி பிரகாசாமி ஆபித்தின் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பண்பல்களே. எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தொருளும் கையால் அடியேன் மணியை துணித்தொழ வேணும் புரிந்து. இதோ பெரிய திருமொழி பாசுரம் 1001வது பெரிய திருமொழி பாசுரம். காமர்க்கு என் கடவேன் கருமாமுகில் வண்ணற்கல்லால் பூமேல் ஐங்கனை கோத்து புகுந்து எய்ய காமர்க்கு என் கடவேன். கருத்து பெருத்து மேகம் போன்ற திருநிறத்தை உடையவரான பெருமாளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் அவன் என்னுடைய கணவன், அவன் என்னுடைய ஆளுமைக்குரிய அரசன், என்னை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், நான் அவனுடைய பத்தினி. ஆனால் நான் எதற்கு மன்மதனுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன்? இவன் யார்? சின்ன பையன் அப்படின்னு கேட்குறான். காரணம் என்னன்னா, ருக்மிணி பிராட்டிக்கும் கண்ணனுக்கும் பிறந்தவன், மன்மதனுடைய அம்சமாக பிறந்த பிரத்யும்னன் என்பவன் மன்மதனுடைய அம்சமாகவே பிறந்தவன். இவன் என்ன செய்யறான்? நான் அவனுடைய தந்தையை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு தெரிகிறது. இவன் சும்மா தானே போனோம். இவன் என்ன பண்றான்? இவன் மன்மதனா இருக்கிறதுனால 5 கணைகள் வைத்திருக்கிறான் அல்லவா, 5 பூக்களை தொடுத்து காமத்தை தூண்டுகிற உணர்வுடைய எனக்கு தூண்டுகிறான். நான் அவன் அப்பனுக்கு தான் கடமைப்பட்டவனை தவிர பிள்ளைக்கு கடமைப்படலை அப்படின்னு சொல்றான். ஐங்கனைனா பஞ்சபானங்கள்னு அர்த்தம். கோத்துனா கருப்பு வில்லில பூக்களை கோத்து மன்மதன் எய்வான் என்பது ஒரு சாங்கியம் சொல்லுவார்கள். மன்மத பானம் என்பது அதுதான். காமமே இல்லாதவனுக்கு கூட காமத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் மன்மதன். இந்த மன்மதன் யார் என்றால், இந்த ஜென்மத்திலே கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிராட்டிக்கும் பிறந்த பிரத்யும்னன். நான் அவங்க அப்பாவை காதலிக்கிறேன், அவங்க அப்பாவோடைய தான் இருக்கணும்னு விரும்புகிறேன், நான் அவங்க அப்பாவுக்கு கடமைப்பட்டிருக்கேன். யார் இந்த சின்ன பையன் என்ன தொல்லப்படுத்துறதுக்கு? நான் என்ன பண்ண போறோமோ தெரியலையே அப்படின்னா. தாலி கட்டின கணவன் வருத்தப்படுவது சகஜம். ஆனால் அதுக்காக வயிற்றுல பிறந்த பிள்ளைக்காக நான் வருத்தப்பட முடியுமோ? ருக்மிணி பிராட்டியினுடைய அம்சமாக, ருக்மிணி பிராட்டிக்கும் கண்ணனுக்கும் மன்மதனுடைய அம்சமாக பிரத்யும்னன் பிறந்த நாள். அதனால மன்மதன் கண்ணபிரானுடைய புத்திரன் என்று சகஜமாக அழைப்பார்கள். காமன் தன் தாதை, காமன் தன் தாதை என்று எல்லோரும் சொல்லுவார்கள். இந்த பரகால நாயகி கண்ணனுடைய பத்தினிகளிலே ஒருவன். அவள் சொல்றா, அவங்க அப்பா தான் என்ன அப்படி கொடுமைப்படுத்துறாருன்னா நீ வேற எதுக்கு என்ன கொடுமைப்படுத்துற? ஏனென்றால் மன்மதனை தன்னுடைய மகனாகவே பாவிக்கிறாள். காமன் தன்னைக்கு முறையல்லேன் எனக்கு தானும் மகன் சொல்லில் அப்படின்னு வேற ஒரு பாசுரத்தில் தெளிவாகவே சொல்லிடுறார். நீ என்னோட பையன், நீ என்ன இப்படி பண்ண முடியாது. ஆனால் இந்த பாசுரத்தில் காமனை தன்னுடைய மகன் என்று சொன்னதாக டைரக்டாக தெரியலனா கூட அதுக்கு உள்ளுரை பொருள் அதுதான். அப்படிதான் பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார். வயிற்றில் பிறந்த காமனுக்கு என் கடவேன் என்றார் பெரியவாச்சான் பிள்ளை. நல்லதோ கெட்டதோ கார்முகில் வண்ணனான நம்ம நாயகன் வருவதாந்தா வரட்டும், அது பிராப்தம், அது சகிக்கலாம்.
ஆனால் நம்ம வயிற்றுல பிறந்த ஒரு சிறு பையனான இந்த மன்மதன் அம்பு தொடுத்து என்னை துன்பப்படுத்துவது எங்கனம் என்று கேட்கிறான். பேரமர் காதல் கடல் புறைய விளைத்த காரவர் மேனி நங்கண்ணன் என்றபடி காதலை வளர்த்த அவன் மீது காதல் வளர்வதற்கு காரணமாக இருக்கிற கண்ணன் வாளாக இருக்க இந்த சிறுபயல் இதற்காக அதிக பிரசவம் பண்றான் அப்படின்னு கேட்கிறான். ஐங்கணன் பஞ்சபாணன் மன்மதனுக்கு வழங்குற பேர். என்னென்ன அப்படின்னு சொன்னா முல்லை, யசோகு, முழுநீளம், சூதப்பூ, அல்லி, புலாரின்னு அந்த பூக்களை கொண்டு மன்மதன் கரும்பு வில்லில் அதை எய்வானாம், காமத்தை தூண்டுவானாம். திவாகர வீட்டில் இந்த பூவெல்லாம் சொல்லியிருக்காங்க. முல்லை, யசோகு, முழுநிலம், பூதப்பூ, அல்லின்ற இந்த பூக்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லி அந்த பஞ்சபாணனான இவனுக்கு என்னை துன்பப்படுத்துவது நியாயம் கிடையாது, நான் என்ன செய்வேன் என்று முறையிடுகிறாள் பரகால நாயகி. அப்பாவுக்கு பயப்படலாம், பிள்ளைக்குமா நான் பயப்படணும் அப்படின்ற மாதிரியான பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். காமர்க்கு என் கடவேன் கருமாமுகில் வண்ணர் கல்லால் பூமேல் ஐங்கனை கோத்து புகுந்து ஈய காமர்க்கு என் கடவேன் காயேன வாச்சா மனசேந்திரவா அபியாப்தனாவா பிரகதேசுவாவா அது கரோமியத்தில் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியின் கண்ட நல்வினையோ தீவனையோ அத்தனையும் உன்னுடைய கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் நாமம் கண்ணா 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 என்று நாள் முழுவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.